ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் இந்த வீடியோ. ஆஹ், உங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப வசதியாக இருந்துட்டு நல்ல காரு, ஏசி எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு திடீர்னு கீழே வந்தால் எப்படி இருக்கும் லைஃப்? ஒன்றுமே இல்லை, இனி ரொம்ப நம்மளே சிங்கிளாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிலான்னு நீங்கள் அப்படி இருந்திருக்கீங்களா? அப்படி வாழ்ந்துருக்கீங்களா? அப்படி வாழ்ந்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் அந்த லைஃப் வாழ்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் ஈஸியாக தான் ஏசிலேருந்து ஃபேனுக்கு கார்லேருந்து ஆட்டோவுக்கு பஸ்ஸுக்கு எல்லாம் மாறிப்போம். ஆனால் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட கிடைக்கிற அந்த மரியாதை எப்படின்னா, நல்லா இருக்கும் போது அப்படியே ஓஹோ ஆஹா அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து நல்லா பேசுவாங்க. அதுவே நம்மக்கிட்ட அந்த லெவல்லேருந்து கீழே வந்துட்டோது இருந்தால் நமக்கு கீழே இருக்கவங்க கொஞ்சம் மேலே போயிருப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்பெக்ட் மரியாதை எதுவுமே நம்ம கையில் இருக்காது. அதே மாதிரி இருக்காது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் பட்டிருக்கேன். மேலே இருக்கும்போது எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து நல்லா பேசின சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆனாலும் ஒரு மாதிரி நடத்துவாங்க. உண்மையிலே காசு இருக்குது இல்லைங்கிறது செகண்டு. ஆனால் இந்த சொந்தக்காரங்க மத்தியில் அந்த ரெண்டு இதையும் ஃபேஸ் பண்ணி வாழ்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான். ஏன்னா அப்போ இருந்தவங்களுக்கும் இப்போ இருக்கவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஒரு சிலர் இருக்காங்க தான், பாவம் எப்படி இப்படி இருக்காளே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு பாரு அப்படிதான் யோசிச்சு இன்சல்ட் பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது, நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்றது யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அதுதான் பேசுவாங்க, அதுதான் திங்க் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற ரெஸ்பெக்ட் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி தான் நடந்துப்பாங்க. ஆனால் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுங்களா? கீழே இருந்துட்டு மேலே போயிடலாம். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மேலே இருந்துட்டு கீழே வந்தோம்னு நினச்சிக்கோங்க, அதுக்கு செத்தே போயிடலாம். ஏன்னா திரும்ப ஒரு மாதிரி ஆப்போசிட்டில் எல்லாம் நமக்கு நடக்கும்போது ஏண்டா இந்த லைஃபு, ஏண்டா இப்படி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வாழணுங்கிற வெறியும் அவங்க தான் தருவாங்க. திரும்ப இவங்க முன்னாடிலாம் திரும்ப நம்ம கம்பீரமாக வாழ்ந்துடணும் அப்படிங்கிற வெறியை கூட நம்ம சொந்தக்காரங்க தான் தருவாங்க. அப்படி இருமுகங்கள் கொண்ட சொந்தங்கள் ரொம்ப பார்த்துருக்கேன் நான். அதை வெளிப்படையாக உங்ககிட்ட சொன்னேன். பாய்.